சொல்லிட்டாங்க. கர்த்தர் நல்லவருங்கிற இந்த சத்தியத்தை சொல்லாமல் விட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வெளிநாட்டில் போய் படிக்கும்போது 45 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து 7 கடல் கடந்து போய் தான் இதை கேட்டேன். கர்த்தர் நல்லவர்னு ஒரு மனுஷன் வாயை திறந்து அடிக்கடி சொல்கிறத கேட்டேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்போவுமே ஒரு தடியை வச்சுக்கிட்டு எப்போவுமே மண்டையை உடைக்கலான்னு காத்துட்டு இருக்கிறவர் கிடையாது. சில நேரத்தில் அந்த மாதிரி இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். உங்களை காப்பாற்ற சித்தம் உள்ளவர். உங்களை நேசிக்கிறார். பாவிகளை கூட நேசிக்கிறவர். தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். உங்கள்கிட்ட குறை இருக்கலாம், ஆனால் அந்த குறைகள் மத்தியில் கூட உங்களை சரி பண்ணுறதுக்காக உங்களை நேசிக்கிறார். ஒரு தாப்பை எப்படி தவறாக போகிற பிள்ளையை நேசிக்கிறானோ, கெட்ட குமாரன் கதை கிளாசிக் எக்ஸாம்பிள். அப்படி நேசிக்கிறார். நீங்கள் தவறாக போனதை பற்றி அவர் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்ல. இல்லை, அதுலேருந்து விடுதலையாகணும்னு விரும்புகிறார். ஏன்னா அழிஞ்சு போயிடுவோம் நம்ம. ஆனால் நம்ம நேசிக்கிறார். நம்ம அழிக்கிறது அவர் சித்தம் இல்லை, நம்ம உருவாக்குவது தான் அவருடைய சித்தம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டாதான் அது விளங்கும் பாருங்கள். அதனுடைய பயன் நமக்கு உண்டாகும். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அப்படிதான். அதனால தான் பாருங்கள், ராபோஜன் நேரத்தில் அந்த அப்பத்தை கொடுத்து புசியுங்கள்ன்றாங்க, திராட்சை ரசத்தை கொடுத்து பானம் பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா அந்த புசிச்சு குடிக்கிறது அது எதை காட்டுகிறது? நான் ஆண்டவராகிய இயேசுவை ருசி பார்க்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், முழுமையாக அவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன். அவர் நல்லவர் என்பதை நான் அனுபவித்து ருசித்து என் வாழ்க்கையில் பார்க்கிறேன். இது வெறும் ஹெட் நாலேஜ் கிடையாது. இது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், கேள்விப்பட்டு சொல்ல. அதை தான் அதனுடைய அர்த்தம் பாருங்கள். இதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. நீங்கள் ருசித்து பார்க்குறீங்களா? ருசிக்கிறீர்களா? பார்க்குறீங்களா? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லாரும் இதை சொல்லி இப்போ ஜெயிப்போம். இன்னொரு காரியம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலத்தில் பொருளாதாரத்தை குறித்த ஒரு பெரிய பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நான் சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசலை திறப்பார். 1000 வழிகள் உண்டு கர்த்தருக்கு. கர்த்தர் வாசலை உண்டாக்குவார். நாம் நேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை நம்புங்க, விசுவாசியுங்க. தோல்விக்கு வாசலை திறந்து விடாதீர்கள். பயத்தை உள்ள அனுமதிக்காதீங்க. இதை